மேற்காசியாவில் நிலவும் நெருக்கடியை கருத்தில் கொண்டே பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விலை உயர்வில் இருந்து நுகர்வோருக்கு பாதுகாப்பை வழங்கும் வகையில் இந்த நடவடிக்கை அமைந்திருப்பதாக குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் மற்றும் விலையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களில் இருந்து குடிமக்களை பாதுகாப்பதை எப்போதும் உறுதி செய்து வந்துள்ளது என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சாதாரண இந்திய குடிமக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் எவ்வித சிரமங்களையும் சந்திக்காமல் இருப்பதை உறுதி செய்வதே பிரதமர் நரேந்திர மோடியின் முதன்மையான அக்கறை என்று மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ரிஜிஜு, பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை குறைக்கும் நடவடிக்கையை முன் எப்போதும் இல்லாத ஒன்று என்று வர்ணித்தார். மக்களின் பிரதிநிதிகளாக திகழும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த நடவடிக்கையை வரவேற்று பிரதமருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். पेट्रोल का 3 रुपया एक्साइज ड्यूटी रख दिया है, इतना कम आप कल्पना भी नहीं कर सकते हैं, और डीजल में 0 कर दिया है। तो अभी हमने कई लोगों से बात किया, सबने कहा कि प्रधानमंत्री जी को धन्यवाद दे दीजिए, इतना बड़ा फैसला लिया है। आज पार्लियामेंट सेशन फिर कन्वीन हो रहे हैं, तो हमारे एमपीज भी इसका स्वागत करेंगे, क्योंकि एमपीज जो होते हैं वो जनप्रतिनिधि है, और जनता के लिए इतना बड़ा सौगात लेकर के इतना बड़ा फैसला प्रधानमंत्री जी के नेतृत्व में सरकार ने जो की है, इसमें एमपी सबसे पहले प्रधानमंत्री जी को धन्यवाद देना चाहेंगे, क्योंकि जनता का प्रतिनिधि है एमपी। वो पार्लियामेंट से ये एक शुभ संकेत सबको जाना चाहिए कि देश में इतना जो बड़ा देश में कोई आम लोगों को तकलीफ ना आए, इसके लिए इतना बड़ा फैसला लिया है। பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை குறைக்கும் முடிவை 140 கோடி இந்திய மக்களை உலகளாவிய பொருளாதார சிக்கல்களில் இருந்து காப்பதற்கான பிரதமர் நரேந்திர மோடியின் ஒரு தீர்க்கமான நடவடிக்கை என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வர்ணித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில், இந்தியாவின் வளர்ச்சி இயந்திரம் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து இயங்குவதை அரசாங்கம் உறுதி செய்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான போர் பதற்றம், ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள தடங்கல்களுக்கு மத்தியில் சர்வதேச கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள கடும் உயர்வில் இருந்து இந்திய குடிமக்களை பாதுகாக்கும் வகையில் அந்த சுமையை நுகர்வோர் மீது சுமத்தாமல் அரசாங்கமே தனது சொந்த நிதியில் இழப்பை ஏற்றுக்கொண்டுள்ளது என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார்.